Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. Verse 1. Now Sarai Abram's wife bare him no children. And she had an handmaid, an Egyptian, whose name was Hagar. வசனம் 1. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளையில்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். Verse 2. And Sarai said unto Abram, Behold now, the Lord hath restrained me from bearing. I pray thee, go in unto my maid. It may be that I may obtain children by her. And Abram hearkened to the voice of Sarai. வசனம் 2. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். Verse 3. And Sarai Abram's wife took Hagar her maid the Egyptian, after Abram had dwelt 10 years in the land of Canaan, and gave her to her husband Abram to be his wife. வசனம் 3. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். Verse 4. And he went in unto Hagar, and she conceived. And when she saw that she had conceived, her mistress was despised in her eyes. வசனம் 4. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். Verse 5. And Sarai said unto Abram, My wrong be upon thee, I have given my maid into thy bosom. And when she saw that she had conceived, I was despised in her eyes. The Lord judge between me and thee. வசனம் 5. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயந்தீர்பாராக என்றாள். Verse 6. But Abram said unto Sarai, Behold, thy maid is in thy hand, do to her as it pleaseth thee. And when Sarai dealt hardly with her, she fled from her face. வசனம் 6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். Verse 7. And the angel of the Lord found her by a fountain of water in the wilderness, by the fountain in the way to Shur. வசனம் 7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. Verse 8. And he said, Hagar, Sarai's maid, whence camest thou, and whither wilt thou go? And she said, I flee from the face of my mistress Sarai. வசனம் 8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். And the angel of the Lord said unto her, Return to thy mistress, and submit thyself under her hands. வசனம் 9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். And the angel of the Lord said unto her, I will multiply thy seed exceedingly, that it shall not be numbered for multitude. வசனம் 10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். Verse 11. And the angel of the Lord said unto her, Behold, thou art with child,
and shalt bear a son, and shalt call his name Ishmael, because the Lord hath heard thy affliction. வசனம் 11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாய். வசனம் 12. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். Verse 13. And she called the name of the Lord that spake unto her, Thou God sayest me, for she said, Have I also here looked after him that seat me? வசனம் 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று Verse பேரிட்டாள். 14. Wherefore the well was called Birlaheroi, behold, it is between Kadesh and Bered. வசனம் 14. ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி என்னப்பட்டது, அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. And Gur bare Abram a son, and Abram called his son's name, which Gur bare, Ishmael. வசனம் 15. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பேரிட்டான். Verse 16. And Abram was 86 years old, when Gur bare Ishmael to Abram. வசனம் 16. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். Verse 1. And when Abram was 90 years old and 9, the Lord appeared to Abram, and said unto him, I am the Almighty God, walk before me, and be thou perfect. வசனம் 1. ஆபிராம் 99 வயதானபோது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. Verse 2. And I will make my covenant between me and thee, and will multiply thee exceedingly. வசனம் 2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். Verse 3. And Abram fell on his face, and God talked with him, saying. வசனம் 3. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி. Verse 4. As for me, behold, my covenant is with thee, and thou shalt be a father of many nations. வசனம் 4. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு Verse 5. தகப்பனாவாய். Neither shall thy name any more be called Abram, but thy name shall be Abraham. For a father of many nations have I made thee. வசனம் 5. இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். Verse 6. And I will make thee exceeding fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. வசனம் 6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக்க பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். Verse 7. And I will establish my covenant between me and thee and thy seed after thee in their generations, for an everlasting covenant, to be a God unto thee, and to thy seed after thee. வசனம் 7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். Verse 8. And I will give unto thee, and to thy seed after thee, the land wherein thou art a stranger, all the land of Canaan, for an everlasting possession, and I will be their God. வசனம் 8. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும்
உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். Verse 9. And God said unto Abraham, Thou shalt keep my covenant therefore, thou, and thy seed after thee in their generations. வசனம் 9. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். Verse 10. This is my covenant, which ye shall keep, between me and you and thy seed after thee. Every man child among you shall be circumcised. வசனம் 10. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறது நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். Verse 11. And ye shall circumcise the flesh of your foreskin, and it shall be a token of the covenant betwixt me and you. வசனம் 11. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். Verse 12. And he that is 8 days old shall be circumcised among you, every man child in your generations, he that is born in the house, or bought with money of any stranger, which is not of thy seed. வசனம் 12. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். Verse 13. He that is born in thy house, and he that is bought with thy money, must needs be circumcised, and my covenant shall be in your flesh for an everlasting covenant. வசனம் 13. உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. Verse 14. And the uncircumcised man child whose flesh of his foreskin is not circumcised, that soul shall be cut off from his people. He hath broken my covenant. வசனம் 14. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் ராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். Verse 15. And God said unto Abraham, As for Sarai thy wife, thou shalt not call her name Sarai, but Sarah shall her name be. வசனம் 15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். Verse 16. And I will bless her, and give thee a son also of her. Yea, I will bless her, and she shall be a mother of nations. Kings of people shall be of her. வசனம் 16. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். Verse 17. Then Abraham fell upon his face, and laughed, and said in his heart, Shall a child be born unto him that is 100 years old? And shall Sarah, that is 90 years old, bear? வசனம் 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. Verse 18. And Abraham said unto God, O that Ishmael might live before thee. வசனம் 18. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக,
என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். Verse 19. And God said, Sarah thy wife shall bear thee a son indeed, and thou shalt call his name Isaac, and I will establish my covenant with him for an everlasting covenant, and with his seed after him. வசனம் 19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக Verse 20. And as for Ishmael, I have heard thee, behold, I have blessed him, and will make him fruitful, and will multiply him exceedingly. 12 princes shall he beget, and I will make him a great nation. வசனம் 20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். But my covenant will I establish with Isaac, which Sarah shall bear unto thee at this set time in the next year. வசனம் 21. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். Verse 22. And he left off talking with him, and God went up from Abraham. வசனம் 22. தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு Verse எழுந்தருளினார். 23. And Abraham took Ishmael his son, and all that were born in his house, and all that were bought with his money, every male among the men of Abraham's house, and circumcised the flesh of their foreskin in the selfsame day, as God had said unto him. வசனம் 23. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் Verse பண்ணினான். 24. And Abraham was 90 years old and 9, when he was circumcised in the flesh of his foreskin. வசனம் 24. ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் 99 Verse வயதாயிருந்தான். 25. And Ishmael his son was 13 years old, when he was circumcised in the flesh of his foreskin. வசனம் 25. அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் 13 Verse வயதாயிருந்தான். 26. In the selfsame day was Abraham circumcised, and Ishmael his son. வசனம் 26. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த Verse சேதனம் 27. பண்ணப்பட்டார்கள். And all the men of his house, born in the house, and bought with money of the stranger, were circumcised with him. வசனம் 27. வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொள்ளப்பட்டவர்களுமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோடே கூட விருத்த சேதனம் Verse பண்ணப்பட்டார்கள். 1. And the Lord appeared unto him in the plains of Mamre, and he sat in the tent door in the heat of the day. வசனம் 1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவேளையில் கூடாரவாசலிலே உட்கார்ந்திருந்து. Verse 2. And he lifted up his eyes and looked, and lo, 3 men stood by him. And when he saw them, he ran to meet them from the tent door, and bowed himself toward the ground. வசனம் 2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரவாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி Verse தரை 3. மட்டும் And குனிந்து said, My Lord, if now I have found favor in thy sight, pass not away, I pray thee, from thy servant. வசனம் 3. ஆண்டவரே,
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து Verse போக 4. வேண்டாம். Let a little water, I pray you, be fetched, and wash your feet, and rest yourselves under the tree. வசனம் 4. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து Verse கொண்டிருங்கள். 5. And I will fetch a morsel of bread, and comfort ye your hearts. After that ye shall pass on. For therefore are ye come to your servant. And they said, So do, as thou hast said. வசனம் 5. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். And Abraham hastened into the tent unto Sarah, and said, Make ready quickly 3 measures of fine meal, knead it, and make cakes upon the hearth. வசனம் 6. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் Verse சுடு 7. என்றான். And Abraham ran unto the herd, and fetched a calf tender and good, and gave it unto a young man, and he hasted to dress it. வசனம் 7. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் Verse 8. சமைத்தான். And he took butter, and milk, and the calf which he had dressed, and set it before them, and he stood by them under the tree, and they did eat. வசனம் 8. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் Verse புசித்தார்கள். 9. And they said unto him, Where is Sarah thy wife? And he said, Behold, in the tent. வசனம் 9. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள்? அதோ கூடாரத்தில் Verse இருக்கிறாள் 10. என்றான். And he said, I will certainly return unto thee according to the time of life. And, lo, Sarah thy wife shall have a son. And Sarah heard it in the tent door, which was behind him. வசனம் 10. அப்பொழுது அவர், ஒரு உட்பவகால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடாரவாசலில் இதை Verse கேட்டுக்கொண்டிருந்தாள். 11. Now Abraham and Sarah were old and well stricken in age, and it ceased to be with Sarah after the manner of women. வசனம் 11. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. Verse 12. Therefore Sarah laughed within herself, saying, After I am waxed old shall I have pleasure, my Lord being old also? வசனம் 12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். Verse 13. And the Lord said unto Abraham, Wherefore did Sarah laugh, saying, Shall I of a surety bear a child, which am old? வசனம் 13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று 14. சொல்வானேன்? Is anything too hard for the Lord? At the time appointed I will return unto thee, according to the time of life, and Sarah shall have a son. வசனம் 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவகால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். Verse 15. Then Sarah denied, saying, I laughed not, for she was afraid. And he said, Nay, but thou didst laugh. வசனம் 15. சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள்.
அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் Verse என்றார். 16. And the men rose up from thence, and looked towards Sodom, and Abraham went with them to bring them on the way. வசனம் 16. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடே கூட போய் வழிவிட்டு Verse அனுப்பினார். 17. And the Lord said, Shall I hide from Abraham that thing which I do? வசனம் 17. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும். Verse 18. Seeing that Abraham shall surely become a great and mighty nation, and all the nations of the earth shall be blessed in him. வசனம் 18. நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு Verse மறைப்பேனோ? 19. For I know him, that he will command his children and his household after him, and they shall keep the way of the Lord, to do justice and judgment, that the Lord may bring upon Abraham that which he hath spoken of him. வசனம் 19. கர்த்தர் ஆபிரகாமுக்குச் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். Verse 20. And the Lord said, Because the cry of Sodom and Gomorrah is great, and because their sin is very grievous. வசனம் 20. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும். Verse 21. I will go down now, and see whether they have done altogether according to the cry of it, which is come unto me, and if not, I will know. வசனம் 21. நான் இறங்கிப் போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதின் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் Verse என்றார். 22. And the men turned their faces from thence, and went towards Sodom, but Abraham stood yet before the Lord. வசனம் 22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று Verse கொண்டிருந்தார். 23. And Abraham drew near, and said, Wilt thou also destroy the righteous with the wicked? வசனம் 23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் Verse 24. அழிப்பீரோ? Peradventure there be 50 righteous within the city. Wilt thou also destroy and not spare the place for the 50 righteous that are therein? வசனம் 24. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் இரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை Verse அழிப்பீரோ? 25. That be far from thee to do after this manner, to slay the righteous with the wicked, and that the righteous should be as the wicked. That be far from thee. Shall not the judge of all the earth do right? வசனம் 25. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ Verse என்றார். 26. And the Lord said, If I find in Sodom 50 righteous within the city, then I will spare all the place for their sakes. வசனம் 26. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுதையும் Verse இரட்சிப்பேன் என்றார். 27. And Abraham answered and said, Behold now, I have taken upon me to speak unto the Lord, which am but dust and ashes. வசனம் 27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேசத் Verse துணிந்தேன். 28. Peradventure there shall lack 5 of the 50 righteous. Wilt thou destroy all the city for lack of 5? And he said, If I find there 40 and 5,
I will not destroy it. வசனம் 28. ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை Verse என்றார். 29. And he spake unto him yet again, and said, Peradventure there shall be 40 found there. And he said, I will not do it for 40's sake. வசனம் 29. அவன் பின்னும் அவரோடே பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை Verse என்றார். 30. And he said unto him, O let not the Lord be angry, and I will speak. Peradventure there shall 30 be found there. And he said, I will not do it, if I find 30 there. வசனம் 30. அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை Verse என்றார். 31. And he said, Behold now, I have taken upon me to speak unto the Lord. Peradventure there shall be 20 found there. And he said, I will not destroy it for 20's sake. வசனம் 31. அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடே பேசத் துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். Verse 32. And he said, O let not the Lord be angry, and I will speak yet but this once. Peradventure 10 shall be found there. And he said, I will not destroy it for 10's sake. வசனம் 32. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை Verse அழிப்பதில்லை 33. என்றார். And the Lord went his way, as soon as he had left communing with Abraham. And Abraham returned unto his place. வசனம் 33. கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.